ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்லோ கவரில் நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். இது 3வது மெத்தடு. அதாவது வந்து இந்த சைடில் டிசைன் வச்சு ப்ரில் வச்சு தைக்கிறது. ஸோ ப்ரில் டிசைனில் உள்ள தலவாணி உரை தான் இன்றைக்கி மாடல் பார்க்க போகிறோம். அதாவது மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதோட அளவு என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது செகண்ட் மெத்தடு நம்ம வந்து தலவாணி உரை உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணுற மாதிரியே உள்ளதுக்கு த்ரெட் இல்லாமல் த்ரெட்டுக்கு அடுத்த பீஸு அந்த தலவாணி உரை அதே சேம் மெத்தடு தான். என்ன ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். சைடில் நம்ம ப்ரில்லு வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பேக் சைடு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து 27, வித்து அதாவது வந்து அகலம் வந்து 17, அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து ஹைட்டு 25.5, வித்து வந்து 17. ஓகேங்களா? அதேமாதிரி மேலே நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம்ல, அந்த ஜாயிண்ட் பட்டி பீஸ் வந்து ஹைட் வந்து 6.5 இன்ச்சு எடுக்கணும். அதேமாதிரி வித்து வந்து 17 இன்ச்சு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம இந்த இதில் அதாவது இமேஜ் வச்சு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ஹைட்டு அண்ட் வித்து தானே பார்க்க போகிறோம். பேக்கு இமேஜ் இது தான், இதை போட்டிருக்கேன்னா பேக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து 27. 27 எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அங்கே வந்து 1.25 இன்ச்சு பிடிச்சோம். ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு 4 கார்னர்லையுமே 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் பேக் சைடு. ஸோ நம்ம டபுள் ஃபோல்டு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி 4 கார்னர் பக்கமுமே 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு. அப்போ ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து 26 இன்ச்சு வேணும். ஓகேங்களா? 26 ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 26, 26, 27. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 27, ஹைட்டு 27. ஓகேங்களா? இப்போ வித்து அகலம் வந்து நம்மளுக்கு வந்து 16 இன்ச்சு தான் வேணும். ஓகேங்களா? ரெடி அளவு 16 இன்ச்சு. ஸோ இந்த 16 இன்ச்சை நம்ம இது எல்லாத்தையுமே சைடில் நம்ம பிடிச்சி அடிக்கிறதுக்கு வைப்போம் தெரியுமா, சைடு. ஸோ அந்த ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. ஸோ 16 இன்ச்சு, 16.5 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேவா? அப்போ 17 இன்ச்சு. ஸோ வித்து வந்து நம்மளுக்கு வந்து 17 இன்ச்சு. சேம் மெத்தடு தான். அங்கே இருந்த மாதிரியே தான் நம்ம தைக்கிறதெல்லாம் அங்கே இருந்த மாதிரியே தான் தைக்க போகிறோம். பட் என்னென்னா அளவுகள் மாறும் நம்மளுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, அப்புறம் வந்து பட்டி 3மே வந்து நம்மளுக்கு அகலம் வந்து ஒரே அளவு தான். 16 இன்ச்சு தான் நம்மளுக்கு ரெடி அளவு வேணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அங்கிட்டு இங்கிட்டு சைடில் 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 17 இன்ச்சு நம்மளுக்கு ரெடி அளவாக வேணும். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு நம்ம அளவு பார்த்தாச்சு. இங்கே அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸு ஹைட் வந்து 25ன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படின்னா, நம்மளுக்கு டோட்டல் அளவு வந்து 24 தான் வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த 24 தான் வேணும். 24ல் இந்த அதாவது 24ல் மேலே வந்து நம்ம வந்து உள்பக்கம் நம்ம சென்டரில் வந்து அடிப்போமா, டபுள் ஃபோல்டு பண்ணி அடிப்போமா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து 1 இன்ச் போதும். ஓகேங்களா? 1 இன்ச்சு போதும். அதேமாதிரி கீழே அடிப்பக்கத்தில் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ 24 + 1 25 + 1/2 25.5. ஓகேங்களா? போட்டிருக்கா 25.5. அதே மாதிரி தான் அகலமும் 16 இன்ச்சு நம்மளுக்கு மெயினாக வேணும். இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு, மொத்தம் டோட்டல் 17 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ பட்டி பீஸ் ஹைட் வந்து நம்மளுக்கு 5 இன்ச்சு தான் நம்மளுக்கு ரெடி அளவு இருக்கும். ஸோ ரெடி அளவு இருக்கும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கணும். இது வந்து சென்டரில் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணுவோமா, ஸோ அதுக்கு 1 இன்ச்சு. அப்போ 1/2யும் 1 சேர்ந்து 1.5 இன்ச்சு. அப்போ 5 + 1.5 போது 6.5 இன்ச்சு வரும். ஓகேங்களா? 6.5 இன்ச்சு போட்டிருக்கா. ஸோ வித்து வந்து 17 இன்ச்சு. சேம் தான். அகலம் எல்லாத்துக்குமே எப்படி அகலம் இருக்கோ அதேமாதிரி 16 + 6.5 17. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ இதுதான் அளவோட மெத்தடு. ஸோ இது வந்து ப்ரீஃபாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா ஹைட் வந்து 26 மேலே ஒரு 6, கீழே ஒரு 6, டோட்டல் வந்து 27. இந்த அளவு தான் நம்ம வந்து கால்குலேஷனாக நான் போட்டிருக்கேன், மெஷர்மெண்ட்டாக. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். இல்லை இதுவே எனக்கு ஓகே, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின் இந்த அளவு தான். இந்த அளவு எப்படி வந்துச்சுன்றது தான் இந்த மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இது வந்து நான் சொல்லி தரல. ஓகேங்களா? சிம்பிளாக அங்கே இருக்கதான் நான் இங்கே எழுத்து மூலியமாக நான் காட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரில் டிசைனு. இந்த நம்ம சைடில் வந்து இப்போ தலவாணி உரை தைக்கிறோன்னா இப்படி நம்ம டிசைன் போடுவோமா. ஸோ அந்த பிரில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து 3 இன்ச்சு வேணும். அதாவது இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு கிளாத் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கிளாத் எடுக்கிறோமா, இது வந்து நீளம்
இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ தூரம் ரில் வைக்கிறோமோ அவ்வளோ கிளாத் நம்ம எடுப்போம். தேவையான அளவு வந்து நம்மளுக்கு நீளம் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த வித்து வந்து நம்மளுக்கு வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதே அளவில் வெட்டினாங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. இதை விட சின்னதாக எடுத்தால் உங்களுக்கு வந்து கூடுதல் தெரியாது. சின்னதாக வேணும்னா நீங்கள் 2 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை இந்த அளவுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பில்லோ கவர் 3rd மெத்தடு. நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.